வணக்கம் நண்பர்களே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபின் பேலரோட நிலமை, அதுக்கப்புறம் இந்த ரேண்டி ஆர்டன் விசஸ் கோடி, ரோமன் ரெயின்ஸ் எப்போ எல்லை நைட்டு கூட மோதுவார், இதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள், கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ரோமன் விசஸ் எல்ஏ நைட்டு ஃபியூட ஆரம்பித்தானுங்க ப்ரோ. எங்கே ப்ரோ குறுக்கால வந்து ஏதோ ஒன்று டோர்னமெண்ட் மாதிரி வச்சானுங்களே ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, லூச்சா லிப்ரே, அதாவது ட்ரிபிளேவோட, அதாவது மாஸ்க் போட்டவங்க யார் வேணால் மோதலான்ற மாதிரி, ரோமன் ரெயின்ஸு மண்டே நைட்டில் சாம்பியன்ஷிப் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி, எல்ஏ நைட்டு நான் மோதுவேன்ற மாதிரி போயிட்டு ஆரம்பிச்சுட்டு கேட்டால், இல்லைடா தம்பி, உனக்கு அதுக்கு அடுத்து போயினா மேட்ச் தரோம், இப்போது ஃபஸ்ட்டு வேறு யாருனா மோதட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதெல்லாம் முடியாது, நான் ஏன் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கூடாது, நான் மாஸ்க் கலர்த்தால் தான் என்னை விட மாட்டேன், நான் மாஸ்க் போட்டு வந்து கலந்துக்கிறேன்ற மாதிரி ஒரு நக்கல் ஒன்று அடிச்சிருப்பார். ஒரு வேளை எல்ஏ நைட்டு மாஸ்க் போட்டுட்டு ஏதாவது ஒரு ரெஸ்லர் மூலிமா வந்து இந்த மீதி இருக்கவங்களாம் தோக்கடிச்சிட்டு பென்டாவையும் தோக்கடிச்சிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு மோதினா நல்லா இருக்குமா? அதனால் நல்லா இருக்காது. அதனால் எல்ஏ நைட்டுக்கு பெரிய ஒரு ஸ்பாட் வச்சுருக்காங்கன்ற மாதிரி சில தகவல் வந்திருக்கு. எல்ஏ நைட் விசஸ் ரோமன், எனக்கு தெரிஞ்சு மேபி பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்குக்கோசரம் இருக்கும். மணி இந்த பேங்க்கில் ரோமன் ரெயின்ஸுக்கு எல்ஏ நைட்டு ஒரு பெரிய லெவலில் மேட்ச் ஒன்று வைக்கலான்ற மாதிரி இருக்காங்களாம். சாம்பியன்ஷிப்பு கூட சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி ஐடியா கூட இருக்காம். அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த மாஸ்க் மேட்ச்சில் வச்சு வின் பண்ணுற ஐடியா இல்லை. இருந்தாலும் WWE யாரில் மாதிரிலாம் அப்படி பண்ணாலும் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து வருவோம் ரேண்டி விசஸ் கோடி. எதுக்குடா இது மாதிரி தான் இருக்குது. என்னங்க இவங்களுக்குள்ளே பகை, இவங்களுக்குள்ளே ஃபியூடுன்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிற கட்டத்தில் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ரேண்டி ஆர்டனுக்கு தேவை சாம்பியன்ஷிப்பு யார் வச்சுருக்காங்களோ அவங்கள அடித்து அந்த சாம்பியன்ஷிப்பை பிடிக்கி 15 டைம் சாம்பியன் ஆகிறது தான் கனவு. அதை விட்டுட்டு கோடிக்கிட்ட தான் இப்போ சாம்பியனே இல்லையா, அவர் எதுக்குங்க அடிக்கணும்? அவர் அடித்து அந்த சாம்பியன்ஷிப்பை தடுத்து அதுக்கு ஒன்று முன்ன சிஎம் பங்கு கோடி வந்துடக்கூடாது மேட்ச்சில். கோடி ரோஸ் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணதுக்கப்புறம் வந்து அடித்து அந்த சாம்பியன்ஷிப்பை மொட்டையாக கோடி விசஸ் ரேண்டி ஒர்த்து தான், ஃபியூடு ஒர்த்து தான், பழைய ஸ்டோரி ஒர்த்து தான். இருந்தாலும் எங்களுக்கு தேவை அந்த 15 டைம் சாம்பியன்ஷிப் தான். அதை ஆக வைக்க மாட்டானுங்க போல். இதில் பாருங்களேன், எப்படியா இருந்தாலும் இதில் ரோமன் ரெயின்ஸை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 வாரம் இருக்குது அது வரத்துக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுக்குள்ளே மேட்ச் வைக்க போகிறாங்க. இதில் யார் பெரிய ஆளுன்றது நிரூபிக்க போகிறாங்க. நீ கோடியா இல்லை ரேண்டியா? அதுக்கப்புறம் ஐ நீட் த சாம்பியன்ஷிப்புன்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப்பை நோக்கி பின் வருவாங்க. இவங்க மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஷிப்கோசரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஆமாம், இப்போது ஸ்மாக் டவுன் பக்கம் சாம்பியன்ஷிப்போட ஆப்போனண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட எடுத்துக்கு போனால் கோடி இருக்காது, ரேண்ட் இருக்காது. அது அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது இப்போ வரும் மெயினான ஒரு ஆளுக்கிட்ட ஃபின் பேலர். நண்பர்களே, ஃபின் பேலரை WWE ஏமாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் சாம்பியன்ஷிப் கொடுத்து இன்ஜுரி ஆகி போனவர். அதுக்கப்புறம் 10 வருஷமாக சண்டை போட்டுன்னு இருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பியன்ஷிப்பே கொடுக்கல. ஆனால் வேர்ல்டு மெட்டீரியலு மிட்கார்ட் லெவலில் யூஸ் பண்ணிவிட்டு அது இது பண்ணிவிட்டு ஜட்ஜ்மெண்ட்டில் போட்டு ஒரு 2-3 வருஷம் போட்டு வீணாக்கி குழப்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் பொசிஷனுக்கு வந்தாங்க, நல்ல புஷ்லாம் கொடுத்தாங்க. அவர் திருப்பி பார்த்தீங்கன்னா என்ன நினச்சானுங்கன்னு தெரியல. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை கனவாகவே போயிடும் போல். அவர் வேர்ல்டு சாம்பியனாக நம்மளால் பார்க்கவே முடியாது உங்களுக்கு. சரி, அதை விட்டு தள்ளுங்க. இப்போது அந்த அன்டிஸ்பியூட், அதாவது ஸ்மாக் டவுன் சாம்பியன்ஷிப் ஆப்போனண்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு சாம்பியனு கெவின் ஓவன்ஸு, அவரும் மோத போகிறாரு. ஃபின் பேலர் இருக்கார். ஃபின் பேலரை தவிர்த்து குந்தரோட அடுத்தது ரேண்டிக்கு அடுத்தது கோடி. இப்போ 5. அது இல்லாமல் இன்னொரு ஆள் இருக்கார். இவங்க 5 பேர் இல்லாமல் தலைவன் ஒருத்தன் ட்ரூ மேக்கன்டையரு. அவர் கூட விட்டு தள்ளுங்க, அவர் இப்போதைக்கு இல்லை. ட்ரூ மேக்கன்டையர் இல்லாமல் ஒருத்தர் இருக்கானா நம்மளுடைய சமி ஜெயினும் பார்த்தீங்கன்னா அதே சாம்பியன்ஷிப்புக்கோசரம் தான் கஷ்டப்பட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் இருக்காங்க. 7 பேருமே இந்த அன்டிஸ்பியூட் சாம்பியன்ஷிப், அதாவது ஸ்மாக் டவுன் சாம்பியன்ஷிப் வேணுன்ற மாதிரி போராடிட்டு இருக்காங்க. WWE நினச்சாங்கன்னா ஃபேட்டல் 4-வே இல்லை ஃபேட்டல் 5-வே வச்சு அதுக்கு யாரு கேட்டேன்னா ஒரு இந்த சாம்பியன்ஷிப்பை யாரு கேட்டேன்னா கொடுக்கலாம். பட் நான் 7 பேர்த்தில் இதில் முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமி ஜெயினுக்கு இப்போ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் தள்ளி கூட போடுங்க. ஃபின் பேலர், ரேண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸு இப்போ பார்க்கலாம் இருங்க. ஃபின் பேலருக்கும் ரேண்டி ஆர்டனுக்கும் சாம்பியன்ஷிப்புக்கு டெஃபினெட்லி இந்த டைமில் கொடுத்தாகணும். மீதி குந்தர் கூட விட்டு தள்ளுங்க, அவர்லாம் இப்போ தான் 2-3 டைம் வின் பண்ணார். கோடியை விட்டு தள்ளுங்க, இப்போ தான் வச்சுருந்தார். மீதி இருக்க நம்மளுடைய ஆன் த வே தலைவனுக்கு சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. பார்க்கலாம் இந்த 2 பேர்த்துக்கு கொடுக்குறாங்களா என்னன்னு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் தலைவன் செஞ்சிடலாம். பை கைஸ்.